பேசும் பனிமலரி அத்தியாயம் 6. லேகா பாரிஸ் சென்றதிலிருந்து கௌதம் சற்று சோர்வுடனேயே சுற்றி கொண்டிருந்தான். அவளுக்கு ஃபோன் செய்தாலும் அவள் சரியாக பேசுவதில்லை. அங்கே போனோம் இங்கே போனோம் என்று ஏதோ காரணம் சொல்கிறாள். அவனுக்குத்தான் எதுவும் பிடிக்காமல் போனது. ஏனோ தானோவென்று வாழ்ந்து கொண்டிருந்தான். நாட்கள் மிக மெதுவாக நகர்வதை உணர்ந்து கொண்டிருந்தவனை சாராதான் அவ்வப்பொழுது வம்பிழுத்து சிரிக்க வைப்பாள். அவளும் சுவாரஸ்யங்கள் நிறைந்த துடிப்பான பெண்தான். அவளுக்கு மட்டும் இந்த கிறுக்குத்தனமான ஆசை இல்லை என்றால் கதிரை திருமணம் செய்திருப்பாள். கதிரும் எங்கும் செல்லாமல் தன்னுடனேயே இருந்திருப்பான் என்கின்ற எண்ணம் இப்பொழுதெல்லாம் அவனுக்கு அதிகமாக தோன்ற ஆரம்பித்திருந்தது. அந்த அளவிற்கு தனிமையும் வெறுமையும் அவனை ஆட்டுவித்தது. அன்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை விடியற்காலையிலேயே எழுந்த கௌதம் வாக்கிங் சென்றுவிட்டு அப்பொழுதுதான் வீட்டிற்குள் நுழைந்து கொண்டிருந்தான். அப்போது பார்த்த கௌதமின் அப்பா யாருடனேயோ ஃபோனில் பதத்தற்றோடு பேசிக்கொண்டிருந்தார். என்ன டாட், என்னாச்சு என்று கௌதம் கேட்டு வரவும், என்னோடய ஃப்ரெண்டுக்கு ஜெகநாதன் தெரியுமில்லப்பா, அவனுக்கு காரில் போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சான். கை காலில் ஃப்ராக்சரா. வரி அப்போ போய் பார்த்துட்டு வந்துடலாம். சரிப்பா இருங்க, நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் என்று சொல்லி சென்ற கௌதம் 10 நிமிடங்களேயே தயாராகி வந்திருந்தான். அவரை கூட்டி போய் ஹாஸ்பிட்டலில் விட்டவன் அவரிடம் சிறிது நேரம் ஐசியூவிற்கு வெளியே நின்றிருந்தான். அந்த ஜெகநாதன் ஐசியூவில் இருந்தார். யாரையும் அவரை பார்க்க அனுமதிக்கவில்லை. அப்பொழுதுதான் கௌதமின் அப்பா தனியாக உட்கார்ந்து அழுந்து கொண்டிருந்த ஜெகநாதனின் பெண் கவிதாவை பார்த்தார். அவளும் சிறுவயதிலேயே தாயை இழந்த பெண். கவிதாவின் அருகே சென்று அமர்ந்தவர் அவளுக்கு ஆறுதல் சொல்லி கொண்டிருந்தார். திடீரென கௌதமிடம் திரும்பியவர், கௌதம் வெளியே போய் இந்த பொண்ணுக்கு குடிக்க ஏதாச்சும் வாங்கிட்டு வாப்பா என்று அவரை அனுப்பி வைத்தார். கௌதம் டீ வாங்கி கொண்டு திரும்பி கொண்டிருந்தான். அப்பொழுதுதான் வேக வேகமாக ஹாஸ்பிட்டலில் நுழைந்து கொண்டிருந்த சாராவை பார்த்தான். அவளை பார்த்ததும் அவன் சாரா என்று கத்த, அதில் அவள் அவனை திரும்பி பார்த்தாள். ஏய் சாரா, இங்கே என்ன பண்ணுற? பாஸ், நான் கேட்க வேண்டிய கேள்வியை நீங்கள் கேட்குறீங்க. இங்கே தான் அம்மாவை அட்மிட் பண்ணியிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் டெய்லியுமே இங்கே வருவேன். பாஸ், நீங்கள் யாரையாச்சும் பார்க்க வந்தீங்களா? ஆமாம், அப்பாவோட ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடெண்ட், அவரை பார்க்க தான் வந்தேன். அம்மா எங்கே இருக்காங்க? 2nd ஃப்ளோர் பாஸ். பார்க்க வரீங்களா? உன் அம்மா தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாச்சே. என்னை பார்த்தா எதுவும் சொல்ல மாட்டாங்களா? இல்லை பாஸ், அது சும்மா பொய் சொன்னேன். என் அம்மா ரொம்ப ஸ்வீட், உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதுக்கு சிரித்தவன், ஓகே, இந்த டீயை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன், இங்கேயே இரு என்று சொல்லிவிட்டு சென்றவன் போன வேகத்திலேயே திரும்பியும் வந்தான். கௌதமையை அழைத்து சென்றவள் அவள் அம்மாவிடம் அறிமுகம் செய்து வைத்தாள். அம்மா, இது யாருன்னு தெரியுதா என்று அவரிடம் கேட்க, தெரியலையேம்மா, யார் இது? அம்மா, இதுதான் என்னோட பாஸ், நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேனே. ஓ தம்பி, அது நீங்கள் தானா? உங்களை பற்றி ஏஞ்சலின் நிறைய சொல்லியிருக்கா. அப்படியே ஆண்டி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஏதோ இந்த உலகத்துக்கு பாரமாக இருந்துகிட்டு இருக்கேன். அம்மா, இப்படி பேசக்கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் என்று சாரா கத்தவும், அப்பொழுது தான் நினைவு வந்தவராய், ஏஞ்சலின் இந்த சிரப் முடிஞ்சிருச்சு, போய் வாங்கிட்டு வாமா என்றார். பஸ், கொஞ்ச நேரம் பேசிட்டு இருங்க, இப்போ வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பி சென்றாள். அதற்கெனவே காத்திருந்ததை போல சாராவின் அம்மா கௌதமிடம் பேச ஆரம்பித்தார். தம்பி, இப்படி கிட்ட வந்து உட்காருங்களேன், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்று சேரை நகர்த்தி வைத்தார். அவன் அமர்ந்ததும், என் தம்பி ஆஃபீஸில் ஏஞ்சலின் எல்லார்கிட்டையும் நல்லா பேசுவாளா? ஏன் ஆண்டி இப்படி கேட்குறீங்க? இல்லை தம்பி, இப்போ எல்லாம் அவன் நடவடிக்கையே சரியில்லை. நானும் அப்போவோன்னு இழுத்துட்டு கிடக்கிறேன். நான் கண்ணை மூட்டுறதுக்குள்ளார அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு பார்க்குறேன். ஆனால் நான் ஏதாச்சும் கல்யாணத்தை பற்றி பேசினா என்ன ஏதோ ஏலியன் மாதிரி பார்த்து வைக்கிறா. அவள் கல்யாணமே பண்ணிக்க மாட்டாளோன்னு எனக்கு பயம் வேற அரிச்சிக்கிட்டே இருக்குது. தம்பி, நான் ஒன்று கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டிங்களே? இல்லை ஆண்டி, கேளுங்க. ஏஞ்சலின் உங்கள் ஆஃபீஸில் யாரையாச்சும் லவ் பண்ணுறாளா? எனக்கு தெரியாதே ஆண்டி. ஓ, உங்களுக்குமே தெரியாதா? இல்லைப்பா, அவள் யாரையோ லவ் பண்ணுறதா என்கிட்ட சொன்னான். அவங்க வீட்டில் சம்மதிச்சிட்டாங்கன்னா உடனே கல்யாணம் பண்ணிக்கிறதாகவும் சொன்னான். ஆனால் அது உண்மையாக பொய்யான்னு தான் எனக்கு புரிப்படலை. அவன் மனசில் என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியலப்பா. அதற்கு அவன் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கும். தம்பி, ஏஞ்சலின் உங்கள் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்கா. நீங்கள் சொன்னால் கேட்பா. எனக்காக அவகிட்ட பேசி பாருங்களேன். ஓகே ஆண்டி, நான் கண்டிப்பாக பேசுகிறேன், நீங்கள் தைரியமாக இருங்க என்று அவன் சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே சாரா வந்து விட்டாள். அதன் பிறகு சாதாரணமான உரையாடல்களே நடந்தது. கௌதம் கிளம்பவும் அவன் பின்னே வழி அனுப்ப வந்தவளை, சாரா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வரியா, சாப்பிட்டுட்டே பேசலாம். போலாம் பாஸ் என்றவளை அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த கேன்டீனிற்கே அழைத்து சென்றான். சார், ஆக்சுவலாக அம்மாவுக்கு என்ன பிரச்சனை? அவங்களுக்கு ஸ்டொமக் கேன்சர் ஃபைனல் ஸ்டேஜ். அவங்களோட லாஸ்ட் டேஸை கவுண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் அவங்கக்கிட்ட நீ லவ் பண்ணுறதா போய் சொல்லி வச்சுருக்கியா? பாஸ், அம்மா இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னாங்களா? அவன் அமைதியாக இருக்கும். சாரி பாஸ், அம்மா இப்படி சொல்லி வைப்பாங்கன்னு தெரிஞ்சிருந்தா உங்களை கூட்டிகிட்டே போயிருக்க மாட்டேன். ஏன் சாரா, உங்கள் அம்மாவுடைய ஆசையில் என்ன தப்பு இருக்குது? எந்த தப்பும் இல்லை தான் பாஸ். அதுக்காக என்னால் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாது. சரிதான், நீ தான் ஒன் அண்ட் ஒன்லி சாரா வாச்சே, உன்னை மாற்ற முடியுமா? தெரிஞ்சா சரி பாஸ் என்றவளை கண்டமேனிக்கு முறைத்து வைத்தான் கௌதம். சரிம்மா, இந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எக்ஸ்பென்சிவாக இருக்குமே, எப்படி சமாளிக்கிற? கொடைக்கானலில் எங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது பாஸ், அதை வச்சு இன்ட்ரெஸ்ட்டுக்கு பணம் வாங்கி தான் பார்த்துட்டு இருக்கேன். சரி, உன் அம்மா இங்கே அட்மிட் ஆகிருக்கிறதே என் அப்பாவுக்கு தெரியுமா? தெரியும் பாஸ், அங்கிள் அடிக்கடி அம்மாவை பார்த்துட்டு தான்
பார்க்க வருவாங்க. சிறிது நேரம் சாராவுடன் பேசியவன் பின்னர் அவன் அப்பாவையும் கூட்டிக் கொண்டு கிளம்பினான். வீட்டிற்கு வந்தவும் கௌதம் உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும், என் ரூமுக்கு வா என்று விட்டு அவர் மேலே சென்று விட்டார். சொல்லுங்க டேட், என்ன விஷயம்? கௌதம், நீ இன்னைக்கு பார்த்திய அந்த பொண்ணு கவிதாவை உனக்கு பிடிச்சிருக்கா? சாரி டேட், நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு புரியலை. கவிதாவை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டேன். டேட், விளையாடுறீங்களா? இல்லைடா, நான் ஜெகநாதன் கிட்ட ஒரு பொண்ணை உனக்கு கட்டி வைக்கிறதா வாக்கு கொடுத்துட்டேன். டேட் என அதிர்ச்சியில் கத்தியவன், எப்படி டேட், என்ன கேட்காம நீங்கள் டிசைட் பண்ணலாம்? சாரிடா, நீ எப்படியும் ஒத்துக்குவேன்னு நினச்சேன். நோ டேட். ஏன் வேற யாராச்சும் லவ் பண்ணுறியா? இல்லை. அவனுக்கு லேகாவை பற்றி சொல்ல தயக்கமாக இருந்தது. சரி, அப்படின்னு அந்த பொண்ணை கட்டிக்கோ. நமக்கு ஈக்குவலான ஸ்டேட்டஸ். பொண்ணும் பார்க்கல மகாலட்சுமி மாதிரி இருக்கா. இதோ பார் கௌதம், உனக்கு எல்லா விதத்துலேயும் அவள் பர்ஃபெக்டாக இருப்பா. இல்லை டேட், நீங்கள் என்ன சொன்னாலும் இன்னும் 1 வருஷம் கழிச்சு தான் என் கல்யாணத்தை பற்றி யோசிக்க முடியும் என்று முடிவாய் சொல்லிவிட்டு சென்று விட்டான். அவருக்கு தெரியும் கௌதம் எடுக்கும் முடிவுகள் சரியானதாகவே இருக்கும் என்பதும் அதிலிருந்து அவன் மாறமாட்டான் என்பதும். சிறிது காலம் அவனை விட்டு பிடிக்கலாம் என்று முடிவு செய்தவருக்கு தெரியாது அந்த காலம் மிக சீக்கிரமே வரப்போவது. லேகா பாரிஸ் என்று 6 மாத காலம் ஓடிவிட்டிருந்தது. அன்று ஆஃபீஸிற்கு வந்த கௌதம் மதியம் வரை இருந்துவிட்டு அப்பொழுதுதான் வேறு பிரான்ச்சுக்கு கிளம்பி கொண்டிருந்தான். அப்பொழுது பார்த்து அவன் அப்பாவிடம் இருந்து ஃபோன் வர அதை எடுத்து பேசினான். டே கௌதம், பாட்டி திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கடா. ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம், சீக்கிரம் கிளம்பி வாடா என்றார். உடனே கிளம்பியவன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்ந்திருந்தான். ஐசியூவில் வாயில் மூக்கில் எல்லாம் டூப்பில் வைத்தபடி படுத்திருந்தவரை கண்ட பொழுது கௌதமிற்கு உடலெங்கும் பதறிப்போனது. டேட், என்னாச்சு? ப்ரெஷர் அதிகமாயிருச்சாண்டா, பிழைக்கிறதே கஷ்டம்னு சொல்கிறாங்க என்றதை கேட்டவனுக்கு அழுகையே வந்துவிட்டது. எவ்வளவு நேரம் அப்படியே அமர்ந்திருந்தவன் கிருஷ்ணன் முழுக்கவும் தான் உணர்வு பெற்றான். கௌதம், வா, பாட்டி ஏதோ உன்கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்களாம் என்று அவர் சொல்லவும் விருட்டென்று எழுந்து உள்ளே சென்றான். பாட்டியின் கைகளை பிடித்து ஒரு மூச்சு அழுதவன், என்ன பாட்டி வேணும் என்று கேட்டான். பேச முடியாமல் மூச்சு காற்றிற்கு சிரமப்பட்டு அவர் பேச நினைத்தது. கௌதம், நான் சாகிறதுக்கு முன்னாடி நீ கல்யாணம் பண்ணிக்கணும். உன்னை கல்யாண கோலத்தில் பார்த்ததுக்கப்புறம்தான் நான் நிம்மதியாக சாவேன். ஐயோ பாட்டி, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நான் உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க என்று அவரை சமாதானப்படுத்தி தூங்க வைத்தான். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த கிருஷ்ணன், கௌதம், பாட்டி சொன்னதையெல்லாம் கேட்டல, இன்னும் 2 டேஸில் உனக்கும் அந்த கவிதா பொண்ணுக்கும் கல்யாணம். முடியாது, மாட்டேன்னு சொல்லி பாட்டியோட உயிரோட விளையாடாதடா என்று விட்டு சென்றவரை செய்வதறியா அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தான். தன்னுடைய காதல் அனைவராலும் குழி தோண்டி புதைக்கப்படுவதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உடனே லேகாவிற்கு ஃபோன் செய்தவன் நடந்த விஷயங்களை அவளிடம் கூறி அவளை உடனே புறப்பட்டு வரும்படி கூறினான். என்ன கௌதம், விளையாடுறீங்களா? எனக்காக உங்களால் 1 வருஷம் கூட வெயிட் பண்ண முடியாதா? லேகா, லூசுத்தனமாக உளராத. இப்போ மட்டும் நமக்கு கல்யாணம் நடக்கலை, அது எப்போவுமே நடக்காது. ப்ளீஸ் லேகா, என் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்க. சாரி கௌதம், என்னோடய ஆம்பிஷனை இப்போ பாதியிலேயே விட்டுட்டு என்னால் வர முடியாது. நான் வேணும்னு நீங்கள் நினச்சா இந்த சுச்சுவேஷனை எப்படியாச்சும் ஃபேஸ் பண்ணி எனக்காக வெயிட் பண்ணுங்கள். இல்லாட்டி லேகா, நான் தானே உனக்காக எல்லாம் செய்யணுமா? நீ எனக்காக எதுவுமே செய்ய மாட்டியா? சாரி கௌதம், நான் எதுக்காகவும் இப்போதைக்கு பாரிஸ்லேருந்து வரதா இல்லை. அப்படின்னா என் அப்பா சொல்கிற பொண்ணையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறத தவிர எனக்கு வேறு வழி இல்லை. அது உங்கள் இஷ்டம். அப்போ நான் உனக்கு வேணாமா? நான் வேணான்னு சொல்லலையே, சொல்லவும் மாட்டேன். உங்களை மிஸ் பண்ணுறது எனக்கும் கஷ்டம்தான். அவனுக்கு தான் அவள் மீதான கோபம் தலைக்கேறியது. சரி, இப்போ என்ன தான் பண்ணலான்னு நீயே சொல்லு. கௌதம், ஐ ஹேவ் ஒன் ஐடியா. நீங்கள் இப்போதைக்கு வேறு ஏதாவது பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி ட்ராமா பண்ணுங்கள். அப்புறம் நடக்கிறத பொறுத்து பார்த்துக்கலாம். ஆனால் நான் அந்த பொண்ணுக்கு எங்கே போவேன்? கௌதம், பணம் கொடுத்தா என்ன வேணாலும் செய்ய ஆள் இருக்குது. நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன். வர பொண்ணுக்கிட்ட ஜாக்கிரதையாக மட்டும் இருந்துக்கோங்க. அவனுக்கு இதில் துளியும் விருப்பமில்லை. இருப்பினும் அவள் மீது கொண்ட காதலுக்காக அதற்கு சம்மதித்தான். அடுத்த நாள் கௌதமிடம் அவள் பாட்டியை பற்றி விசாரிக்க வந்த சாராவிடம் அவன் நடந்தது அனைத்தையும் கொட்டிவிட்டான். லேகா கூறியதையும் சேர்த்து அவளிடம் கூறியது அவனுக்கு சற்று மன அழுத்தத்தை குறைத்ததோ என்னமோ. ஆனால் சாராவிற்கு இதற்கு அவனுக்கு என்ன சமாதானம் சொல்வது என்பது புரியவில்லை. ஆனால் அவன் தேர்ந்தெடுத்திருக்கும் வழி சரியானதாக இருக்கும் என்று அவளுக்கு தோன்றவில்லை. அவனிடம் எதுவும் பேசாமல் அமைதியுடனேயே சென்று விட்டாள். ஆனால் மறுநாள் காலை கௌதமிடம் வேக வேகமாக ஓடி வந்து அவள் கேட்ட கேள்வியில் அவன் சத்தமும் உறைந்து போய் அவளை இமைக்காமல் பார்த்திருந்தான். அன்று காலை ஆஃபீஸிற்கு வந்த கௌதமிடம் வேகமாய் சென்ற சாரா, பாஸ், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுமே என்றாள். என்ன பேசணும்? நேற்று நீங்கள் என்கிட்ட கேட்டீங்களே, அந்த விஷயத்தை பற்றி தான் பேசணும். சரி சொல்லு சாரா. உங்களுக்கு வைஃபாக நடிக்க ஒரு பொண்ணு வேணும்னு கேட்டிங்களே. ஆமாம், உனக்கு தெரிஞ்ச பொண்ணு யாராச்சும் இருக்காங்களா? உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைனா அந்த பொண்ணை நான் இருக்கலாமா? அவனுக்கு சிறிது நேரம் எதுவும் புரியவில்லை. என்ன சாரா சொல்கிற? நீ எதுக்கு நடிக்க வரணும்? பாஸ், அதுதான் உங்களுக்கே தெரியுமே, என் அம்மாவோட டார்ச்சர் தாங்க முடியல. தினமும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி என்னை கொள்கிறாங்க. அவங்க ஆசையை நிறைவேற்றுற கடமை எனக்கு இருக்குல்ல, அதனால தான். நம்ம 2 பேரும் கல்யாணம் மாதிரி நடித்தா நம்ம 2 பேருக்குமே அதில் பெனிஃபிட் இருக்குல்ல.
இல்லை சாரா, இதுக்கு ஒரு நாளும் நான் ஒத்துக்க மாட்டேன். ஒரு நண்பனாக அவளது வாழ்க்கை மீது அவனுக்கு அக்கறை இருக்கிறது. அவளது வாழ்க்கை வீணாவதை அவனால் ஏற்க முடியவில்லை. சாரா, நான் வேணா உனக்கு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இந்த மாதிரி முட்டாள்தனமான யோசனையெல்லாம் செய்யாத. பாஸ், போதும் நிறுத்துங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி எதையும் நான் கேட்க மாட்டேன்னு உங்களுக்கே தெரியும். பாஸ், இதை நீங்கள் எனக்கு செய்கிற ஹெல்ப்பான்னு நினச்சிக்கோங்க. ப்ளீஸ். என்னுடைய அம்மா கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க. அட்லீஸ்ட் அவங்களுக்கு இந்த கொஞ்ச நாளாச்சும் என்னால் முடிஞ்ச சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் பாஸ், கொஞ்சம் யோசிங்களேன். ஆனால் லேக்கா திரும்பி வர வரைக்கும் நீ என் வீட்டில் தான் இருந்தாகணும். இதில் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? சிறிது நேரம் எதையும் யோசித்தவள் பின்னர் தெளிவான குரலிலேயே, எந்த பிரச்சனையும் இல்லை பாஸ் என்றாள். ஆனால் என்னோடய பிரச்சனைக்காக உன்னோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ண போகிறேன்னு தோணுது சாரா. பாஸ், அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது. லேக்கா மேடம் வர வரைக்கும் தானே இந்த ட்ராமாவெல்லாம். அப்புறம் நான் என் வழியை பார்த்துட்டு போயிடுவேன். சரிதான் சாரா, நாளைக்கு காலையிலேயே நம்ம ட்ராமா ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே பாஸ். நாளைக்கு கொஞ்சம் கிராண்டாக ரெடியாகி உங்கள் வீட்டிலே இரு. நானே வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் என்று கௌதம் சொல்ல அவளும் தலையை மட்டும் அசைத்தாள். அடுத்த நாளும் விழுந்தது. கௌதம் சொன்னது போலவே அவளை அழைத்து செல்ல அவளது வீட்டிற்கு வந்தான். உடனே கிளம்பியவள் காரில் ஏறி அமரவும் கௌதம் வைத்திருந்த தலையை எடுத்து அவள் கையில் கொடுத்தான். இந்தா, இது உன் கழுத்தில் கட்டிக்கோ என்றான். அதை வாங்கி சிறிது நேரம் யோசித்தவள் பின்னர் அதை கழுத்திலும் கட்டி கொண்டாள். முதலில் சாராவின் அம்மாவை பார்க்கத்தான் சென்றார்கள். அவர் மிகவும் மகிழ்ந்து போனார். சாராவை மட்டும் தனியே அழைத்தவர், என்று நேற்று வரைக்கும் பாஸ்னு சொல்லிட்டு இருந்தா, எப்படி திடீர்னு கல்யாணமே பண்ணிக்கிட்ட என்று கேட்டார். அம்மா, நான் லவ் பண்ணுறதா சொன்னதே இவர் தான். இவங்க வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை. இவருக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாங்களாம். அதனால தான் யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ண வேண்டியதாக போச்சு என்றவளை இமைக்காமல் பார்த்தவர் விண்ணிலவு போன்ற அழகிய முகம், கழுத்தில் மஞ்சள் சரடு மினுமினுக்க பட்டுப்புடவையில் நின்றிருந்தவளை அழகிய தோற்றம் அவர் நெஞ்சை நிறைத்தது. அவர்களை ஆசீர்வதித்து அனுப்பியவருக்கு அத்தனை மகிழ்ச்சி இருந்தது. அடுத்து செல்ல வேண்டியது கௌதமின் வீட்டிற்குத்தான். ஆனால் கௌதம் சாராவை பாட்டியை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் அழைத்து சென்றான். அங்கேதான் அவன் அப்பாவும் இருந்தார். முதலில் அவர்களை பார்த்தவருக்கு ஒன்றும் தெரியவில்லை. கௌதம் அவர் அருகில் வந்து, டாட், நான் சாராவை கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். சாரி டாட் என்றான். அவருக்கு தான் கோபம் தலைக்கேறியது. உன்னை பெற்றதுக்கு எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டேன், என் மூஞ்சிலேயே முழிக்காத என்று சொன்னவர் சாராவிடம் திரும்பி, உன்கிட்ட இருந்து இதனை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சாரா. நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு உன்னை நம்பினேனே, இப்படியா என்னை ஏமாத்துவ? சாரி அங்கிள் என்று அவள் தலை குனிந்தபடி சொல்ல அவர் இருவரையும் முறைத்து கொண்டு வெளியில் சென்று விட்டார். அவர் சென்றவுடன் பாட்டியை பார்க்க சென்றவன் அவரை எழுப்பி அவரிடம் தனக்கு திருமணமானதையும் சொல்லி சாராவை அறிமுகப்படுத்தி வைத்தான். பாட்டியும் மகிழ்ந்துதான் போனார். சரியாக மயக்கம் தெரியாத காரணத்தினால் அவரால் சாராவை முழுமையாக பார்க்க முடியவில்லை. அவர் மட்டும் நன்றாக எழுந்து உட்கார்ந்து கேள்வி கேட்கத் தொடங்கினால் தன் நிலை என்னாகுமோ என்று அவனுக்கு உள்ளுக்குள் நடுங்கியது. பாட்டியையும் அவனின் அப்பாவையும் போல் இந்த திருமணத்தை ஏற்க மாட்டார் என்பது அவனுக்கு நன்றாகவே தெரியும். அதுவும் அவள் கிறிஸ்டின் என்று தெரிந்தால் அவர் என்ன செய்யக்கூடும் என்பதே அவனுக்கு கிளியை பரப்பியது. ஒரு வழியாய் அவரிடம் பேசிவிட்டு அவரை தூங்க வைத்துவிட்டு வெளியில் வந்தவர்களுக்கு அடுத்து என்ன செய்வது என்பது புரியவில்லை. அப்படியே சிறிது நேரம் அமர்ந்தவன், சாரா, இப்போ நம்ம வீட்டுக்கு போக முடியாது. எங்களுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, அங்கே போயிடலாமா? உங்கள் வீட்டுக்கு போய் உங்கள் லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கே வந்துடுறியா? சரி பாஸ் என்றவள் அவனுடையே கிளம்பி சென்று தேவையான பொருட்களை மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர். அது 2 அடுக்குகளை கொண்ட அழகிய மாளிகை போன்ற வடிவமைப்பு கொண்ட வீடு. சுற்றிலும் நிறைய இடம் விடப்பட்டு சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டு வாஷ்மேன் சகிதம் அனைத்து வசதிகளையும் கொண்டிருந்தது. உள்ளே சென்றவன் ஒரு அறையை காட்டி, இது என்னோட ரூம். இதை தவிர இந்த வீட்டில் எந்த ரூமை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் உனக்கு சமைக்க தெரியுமா? தெரியும் பாஸ். ரொம்ப சந்தோஷம். நீயே சமைச்சு சாப்பிட்டுக்குவல்ல. சமையலுக்கு ஆள் வைக்க தேவையில்லை, நானும் வெளியவே சாப்பிட்டுக்குவேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் வேலைக்காரங்க யாரும் இல்லாமல் இருக்கிறது தான் பெட்டர். ஏன்னா நம்ம ரிலேஷன்ஷிப் யாருக்கும் வெளியே தெரிய வேணாம். வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு வேணால் காலையில் மட்டும் ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணுறேன். மற்றபடி இந்த வீட்டில் தனியாக இருந்துப்பேன். எனக்கு தனியாக இருக்கிற பழக்கம்தான் பாஸ். அப்புறம் சாரா, நீ இனிமேல் ஆஃபீஸ்க்கு வர வேணாம். ஏன் பாஸ்? பார்க்குறவங்க ஏதாவது பேசுவாங்க, ஸோ வேணாம். லேக்கா வர வரைக்கும் தான். அதுக்கப்புறம் வேறு எங்கேயாச்சும் ஒரு நல்ல ஜாபாக வாங்கித்தரேன் என்றவனை பார்த்து தலையாட்டி வைத்தாள். அதன் பிறகு ஆஃபீஸிற்கு செல்லாமல் அவளுடனேயே தான் இருந்தான். அவளுக்கென்று ஒரு அறையை ஒதுக்கி கொடுத்து சமையல் செய்ய தேவையானவற்றை வாங்கி கொடுத்து அவளை முழுமையாக அந்த வீட்டில் பொருந்துமாறு ஏற்பாடு செய்தான். அடுத்த நாள் காலையில் ஆஃபீஸிற்கு கிளம்பியவன் அவளிடம் சொல்லி கொண்டு கிளம்பினான். கிளம்பியவன் மீண்டும் வந்து, சாரா தனியாக இருந்துப்பல்ல, எந்த பிரச்சனையும் இல்லையே என்று கேட்க, பாஸ், நான் இருந்துக்குவேன். எந்த சுச்சுவேஷனையும் என்னால் சர்வே பண்ண முடியும். நீங்கள் எனக்காக வரி பண்ணாமல் உங்கள் ஒர்க்கை பாருங்கள் என்று சிரித்த முகவாகவே கூறினாள். ஓகே, ஏதாச்சும் வேணும்னா வாட்ச்மேன் வெளியே தான் இருக்கான், அவனை கேளு என்று விட்டு கௌதம் ஆஃபீஸிற்கு சென்றான். அதன் பிறகான 1 வார காலம் மிகவும் அமைதியாகவே கழிந்தது. அவர்களிடையேயும் எந்த விதமான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறவில்லை. ஏன் கௌதம் வீட்டிற்கு வருவதை கூட அவள் கண்டுகொள்வதில்லை. அன்று இரவு 3 மணிக்கு அவனின் அறைக்கதவு தட்டப்பட திடுமென எழுந்தவன் இந்த நேரத்தில் யார் என யோசித்து கதவை திறந்தான். அங்கு சாரா தான் கலங்கிய முகத்துடன் நின்றிருந்தாள். என்னாச்சு
என்னாச்சு சாரா? பாஸ், ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வந்தது. அம்மா இறந்துட்டாங்களாம். இஃப் யூ டோன்ட் மைண்ட் என் கூட கொஞ்சம் வர முடியுமா என்று அழுகையை அடக்கியபடியே கேட்டாள். பைத்தியம் அடி, நீ இதுக்கு கூட என்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்பியா? இரு, ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன் என்று சொல்லி உள்ளே சென்றாள். காரில் ஏறி அமர்ந்தவருக்கு அழுகை முட்டிக்கொண்டு வந்தது. கண்களை துடைத்தபடியே வந்தவளை காண காண அவனுக்கு பரிதாபமாக இருந்தது. ஹாஸ்பிட்டலுக்கு சென்றதும் அம்மாவை கட்டிக்கொண்டு ஒரு மூச்சு நன்றாக அழுதவள் பின்னர் கண்களை துடைத்து கொண்டு அவர் அருகிலேயே அமர்ந்தாள். அவள் அருகே அமர்ந்த கௌதமிற்கு அவரிடம் என்ன பேசுவது என்று தெரியவில்லை. சரா, அடுத்து என்ன பண்ண போறா? பாஸ், கொடைக்கானலுக்கு போகணும். அங்கே தான் அவங்கள அடக்கம் பண்ணணும். ஏற்கனவே எங்கள் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சொல்லிட்டேன். அவங்களும் அம்மாவோட ஃப்யூனரலுக்கு ஏற்பாடு பண்ணி வைக்கிறதா சொன்னாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆம்புலன்ஸில் அம்மாவை கூட்டிகிட்டு கிளம்பணும். இதையெல்லாம் சொல்லும் பொழுது அவளுக்கு அழுகை வரவில்லை. உறுதியான குரலிலேயே சொன்னாள். இந்த இக்கட்டான நிலையிலும் தனித்து தெளிவான முடிவெடுக்கும் அவளை பார்த்து அவனால் ஆச்சரியப்படாமல் இருக்க முடியவில்லை. சொன்னபடியே சிறிது நேரத்தில் ஆம்புலன்ஸில் கிளம்பிவிட்டாள். அவனை வா என்று கூட அழைக்கவில்லை. அவளை தனித்துவிட மனமின்றி அவனே தான் காரில் அவர்களை பின்தொடர்ந்தான். அவளின் அம்மாவிற்கு இறுதி காரியங்கள் செய்து முடித்து கௌதமும் சாராவும் மீண்டும் வீடு திரும்ப ஒரு வாரத்திற்கும் மேலே ஆனது. கொடைக்கானலுக்கு கௌதமின் அப்பாவும் வந்திருந்தார். ஆனால் அவர் கௌதமிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. சாராவிடம் மட்டும் விசாரித்துவிட்டு கிளம்பிவிட்டார். சாரா அவள் அம்மா இருந்து விட்டதாக கேள்விப்பட்டு அழுதவள்தான். அதன் பிறகு அவள் கண்களிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரவில்லை. அனைத்து சோகத்தையும் உள்ளுக்குள் போட்டு அமுக்கி வைத்திருக்கிறாள் என்று கௌதமிற்கு நன்கு தெரியும். ஆனால் அதிலிருந்து அவளை மீட்டெடுக்கும் வழிதான் தெரியவில்லை. அன்றும் அப்படித்தான். கௌதம் ஆஃபீஸிற்கு கிளம்பி கொண்டிருந்தான். டிவி முன் அமர்ந்து எதையோ சாப்பிட்டபடியே டிவியை வெறித்து பார்த்து கொண்டிருந்த சாராவை கண்டவன் அவள் அருகில் சென்று அமர்ந்தான். அவள் எதையும் கவனிக்க கூட இல்லை. அவள் கையில் இருந்த ஸ்நாக்ஸ் பாக்கெட்டை பிடுங்கியவன் என்ன பண்ணிட்டு இருக்க என்று கேட்டான். அவன் மீது கோபப்பட்டவள் அவன் கையில் இருந்த பாக்கெட்டை மீண்டும் வெடிக்கென பிடுங்கி, நான் என்ன பண்ணிட்டு இருந்தா உங்களுக்கு என்னங்க, உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க என்று சீறினாள். அவளிடமிருந்து அந்த கோபத்தை அவன் நிச்சயமாக எதிர்பார்க்கவில்லை. சில நொடிகள் அவளை இமைக்காமல் பார்த்தவனை கண்டவளுக்கு அப்பொழுது தான் செய்த செயல் உரைத்தது. சாரி பாஸ், ஏதோ டென்ஷனில் பேசிட்டேன். இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி தின்னுட்டே இருப்ப? அவள் அமைதியாக தலையை குனிந்தபடி எதுவும் பேசாமல் இருக்கும். சாரா, உங்ககிட்ட தான் கேட்குறேன். சாரி பாஸ், ஸ்ட்ரெஸ் அதிகமாகி நான் என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் உங்ககிட்ட கத்திட்டேன். அம்மா செத்தப்போ கூட அழுவாமல் இப்படி கல் மாதிரி இருந்தால் ட்ரெஸ் அதிகமாகாமல் என்ன பண்ணும்? இல்லை பாஸ், இப்போ மட்டும் நான் அழுதேன்னா நான் நிச்சயமாக உடஞ்சிருவேன். அப்புறம் என்னாலேயே என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது. எனக்கு யாரும் இல்லைங்கிற ஃபீலிங் அதிகமாக ஆரம்பிச்சிடும். என்னால் பழைய மாதிரி மாற முடியாமல் போயிருமோன்னு பயமாக இருக்குது பாஸ். நான் இப்படி கல் மாதிரி இருக்கிறதும் எனக்கு என்றைக்குமே நல்லது. முட்டாள் மாதிரி பேசாத சாரா. உன் அம்மாவோட இழப்பை நீ மறக்கணுன்னா அது உன் அழுகியால் மட்டும்தான் முடியும். இல்லைனா ப்ரெஷர் அதிகமாகி பைத்தியமாயிடுவேன். உனக்கு யாரும் இல்லைன்னு ஏன் நினைக்கிறேன்? ஏன் நான் இல்லையா? உன் நண்பனை உன் லைஃப்பில் எந்த ஒரு கஷ்டத்துக்கும் நான் கை கொடுப்பேன். உன்னை தனியாக விட்டுற மாட்டேன். தேங்க்யூ பாஸ், உங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் என்று கேலிக்குரலில் சொன்னவளை நிமிர்ந்து பார்த்தான். ஏன் பின்ன என்ன பாஸ், இவ்வளோ பெரிய வீட்டில் தங்க வச்சுருக்கீங்க, அதுக்கு ரெண்ட்டும் கேட்கல, சாப்பாடும் ஃப்ரீ, எந்த வேலையுமே கிடையாது. இதில் எந்த கஷ்டம் வந்தாலும் நீங்களே பார்த்துக்கிறேன்னு வேறு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் எனக்கு ஃப்ரெண்டாக கிடைச்சதுக்கு என்னோடய லக் தானே. ஆனால் பாஸ், என்கிட்ட சொன்ன மாதிரி யார்கிட்டையும் சொல்லாதீங்க, அப்புறம் உங்களை மொட்டை அடிச்சிருவாங்க. ஏன் சார், அழுக வேண்டிய நேரத்துலையும் உன்னால் இப்படி சிரிக்க முடியுது? என்ன பாஸ் பண்ணுறது? கஷ்டங்கிறது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லையே, நிறையா அழுதுருக்கேன். பட் நான் அழுததை பார்த்து அம்மா கஷ்டப்படுறாங்கன்னு தான் அதை கண்ட்ரோல் பண்ண பழகினேன். அதே பழகியும் போச்சு. பாஸ், எனக்கு 10 வயசில் ஒரு குட்டி தம்பி இருந்தான். அவனை எனக்கு ரொம்ப உசுறு. அவனை வளர்த்தது எல்லாமே நான் தான். எனக்கும் அவனுக்குமே 12 வயசு வித்தியாசம். அதில் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்த காலம். என்னோடய அப்பானா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். என்னை எப்போவுமே ஏஞ்சல்னு தான் கூப்பிடுவார். எனக்கு அவ்வளோ செல்லம் கொடுப்பாரு. ஆனால் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளார எல்லாமே மாயமாக போச்சு. யாராலையுமே தாங்க முடியாத வலி. தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்பொழுது ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துட்டான். அதுக்கப்புறம் அப்பா ரொம்ப நாள் இருக்கலை. ஹார்ட் அட்டாக்ல அவரும் தம்பி பின்னாடியே போயிட்டார். அம்மா எனக்காக மட்டும்தான் உயிர் வாழ்கிறாங்களோன்னு எனக்கு நிறைய விட தோணிருக்கு பாஸ். அதனால தான் அவங்க முன்னாடி மட்டும் எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். அவங்களையும் சிரிக்க வைப்பேன். சாரி சாரா, உன் லைஃப்பில் இவ்வளோ சேட்னஸ் இருக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. தினமும் உன்னை சிரித்த முகத்தோடு பார்க்கும் பொழுது உனக்கு மட்டும் எப்படி இவ்வளோ சந்தோஷமான லைஃப் கிடச்சிருக்குன்னு ரொம்ப பொறாமப்பட்டிருக்கேன். பட் அந்த சிரிப்புக்கு பின்னாடி இவ்வளோ சோகம் இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. ஐ எம் சாரி. பரவாயில்ல, விடுங்க பாஸ். நீங்கள் சொல்கிறதும் சரிதான். என்னோடய லைஃப் என் அம்மாவோட இழப்போட முடிய போகிறதில்ல. அதையும் தாண்டி நான் சாதிக்க இந்த உலகத்தில் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ நான் இந்த இழப்பிலேருந்து வெளியே வரணும். அதுக்கு நான் அழுவணும். இப்போ தான் சாரா, நீ சரியான டிசிஷன் எடுத்திருக்க என்றவன் ஆஃபீஸிற்கு கிளம்பி சென்றான். அன்று ஆஃபீஸில் கௌதமிற்கு அதிக வேலை.
மிகுந்த களைப்போடு சாப்பிடக்கூட பிடிக்காமல் வீட்டிற்கு தான் வந்தான். அங்கே சாரா டிவியில் எதையோ பார்த்து கொண்டிருந்தாள். அவள் அருகில் சென்று அமர்ந்தவன் அவள் முகத்தை பார்த்தான். அழுதழுந்து சிவந்த கண்களும் வீங்கிய முகமாகவே இருந்தாலும் அவள் அழகு ஒரு நொடி அவனை அசைத்து பார்த்தது. தலையை உலுக்கியவன் வேகமாக அவன் அறைக்கு சென்று விட்டான். சிச்சி, இது என்ன எண்ணம் என்று தன்னையே நொந்தவன் அந்த எண்ணங்களை எல்லாம் தூர துரத்திவிட்டு குளித்துவிட்டு வெளியில் வந்தான். அவனிடத்தில் வந்து பேசியவள், ரொம்ப தேங்க்ஸ் பாஸ், நீங்கள் மட்டும் காலையில் என்கிட்ட பேசாட்டி நான் இன்னும் ஸ்ட்ரெஸ்லேயே தான் இருந்திருப்பேன். பட் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறேன். சாப்பிட்டியா சாரா? இனிமே தான் சாப்பிட்ணும். ஏன் இன்னும் சாப்பிட்ல? போய் சாப்பிடு. இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்களுக்கும் சேர்த்து ஏதாச்சும் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணவா பாஸ்? எனக்கு எதுக்கு? ப்ளீஸ் பாஸ், வேண்டான்னு மட்டும் சொல்லாதீங்க. நானே சமைச்சு நானே சாப்பிட்றது ரொம்ப போர் அடிக்குது. யாருக்காச்சும் சமைச்சு கொடுத்தா அது எனக்கு சந்தோஷமாக இருக்கும். சரி, இன்றைக்கி என் நிலைமையை நினச்சா எனக்கே பாவமாக இருக்குது பாஸ். நானும் கொஞ்சம் பெட்டராகவே சமைப்பேன். உங்களுக்காக ஸ்பெஷலாக ரெடி பண்ணுறேன். உங்கள் லைஃப்லேயே இந்த டின்னரை மறக்க முடியாது. அப்படியா சாரா சொல்கிற? எனக்கும் அப்படி தான் தோணுது என்று கேலிக்குரலில் சொன்னவனை முறைத்தவள், பாஸ் கிண்டலா? சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க என்றவள் கிச்சனுள் புகுந்து கொண்டாள். அரை மணி நேரத்தில் வந்தவள் சமைத்தவற்றையும் அவனுக்கு பரிமாறினாள். அவள் அதிகமாக ஒன்றும் செய்யவில்லை. சப்பாத்தியும் குருமாவும் தான். பயந்து கொண்டே சப்பாத்தியை பீத்து வாயில் வைத்தவனுக்கு ருசி அறியும் முன்னரே அது வலிக்கு கொண்டு உள்ளே சென்றது. சப்பாத்தியை இவ்வளவு மிருதுவாக கூட யாராலும் சுட முடியுமா என்று யோசித்தவன் அடுத்தடுத்த சப்பாத்திகளை உள்ளே தள்ள ஆரம்பித்தான். ஒரு கட்டத்தில் அவன் தட்டில் சப்பாத்தி விழாததைக் கண்டு நிமிர்ந்து அவள் முகத்தை பார்த்தான். சாரி பாஸ், சப்பாத்தி காலி. நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அநியாயத்துக்கு 10 சப்பாத்தியை சாப்பிடுவீங்க. என்ன 10 சாப்பிட்டேன்? சாரா, நீயும் சாப்பிட்டல? ஓ, நீங்கள் என்ன நிமிர்ந்து கூட பார்க்கலையா? என்ன பாஸ் நீங்கள்? நானும் சாப்பிட்டேன். போய் தூங்குங்க. அசடு வளைந்தபடி எழுந்து சென்றவனை தடுத்தவள், பாஸ் நாளையிலேருந்து உங்களுக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ரெடி பண்ணி வைக்கவா? எனக்கு இங்கே ரொம்ப போர் அடிக்குது, அதனால தான். இஷ்டம் என்று கிளம்ப போனவனை மீண்டும் தடுத்தவள், பாஸ் நான் நான்வெஜ் எல்லாம் சமைக்க மாட்டேன். ஸோ அதை மட்டும் என்கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அம்மா தாயே, எனக்கு தெரியும். நீ எது சமைச்சு போட்டாலும் சாப்பிட்றேன், போதுமா என்று விட்டு அவளது அறைக்கு சென்று விட்டான். அதன் பிறகு அவள் அம்மா இருந்த சோகத்திலிருந்து வெளிவரவே அவளுக்கு ஒரு வாரத்திற்கும் மேல் கடந்து விட்டது. அவளுக்கு அந்த வாழ்க்கையை மிகவும் சலிப்பை கொடுத்தது. வீட்டையே மாற்றி அனைத்து பொருட்களையும் இடமாற்றி வைத்தாள். வீட்டை சுற்றிலும் பல செடிகளை நட்டு வைத்தாள். வீட்டிற்கு பின்னாலும் ரோஜா செடிகளை வைத்தாள். அதன் பிறகு செய்வதற்கு ஒன்றுமே இல்லாததைப் போல் வாழ்க்கையை வெறுமையாக அவளுக்கு மூச்சு முட்டுவதைப் போல் உணர்ந்தாள். அன்று ஆஃபீஸிற்கு கிளம்பி கொண்டிருந்த கௌதமிற்கு டிஃபன் பரிமாறியபடியே பேச ஆரம்பித்தாள். பாஸ், எனக்கு வீட்டில் ரொம்ப போர் அடிக்குது. உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா நான் எங்கேயாச்சும் வேலைக்கு போகலாமா? எங்கே போவ? பக்கத்து வீதியில் கூட ஒரு நர்சரி ஸ்கூலில் வேக்கன்சி இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிக்கவா? எனக்கு டீச்சராவா? ஆமாம் பாஸ், எனக்கு அந்த ஜாப்னால் ரொம்ப பிடிக்கும். சரி, உன் இஷ்டம், என்னமோ பண்ணு என்று சொல்லி சென்ற கௌதமை பார்த்தவளுக்கு அத்தனை சந்தோஷமாக இருந்தது. அந்த வேலையில் சேர்ந்தவளுக்கு அதன் பிறகான வாழ்க்கை தங்கு தடையற்ற இயந்திரம் போல் இலகுவாக செல்ல ஆரம்பித்தது. ஆனால் அந்த நிம்மதியை கெடுக்க கௌதமின் பாட்டி வில்லியாக வரப்போகிறார் என்பதை அவள் கனவிலும் நினைத்திருக்க மாட்டாள். நாட்கள் மாதங்களாகி கடந்தோட ஆரம்பிக்க சாராவிற்கும் கௌதமிற்கும் இடையேயான நட்பு நிலை மட்டும் கைகோர்த்து நிற்க அவரவர் பாதையில் தங்கு தடையின்றி சென்று கொண்டிருந்தனர். அன்று லேகாவிற்கு ஃபோன் செய்த கௌதம் அவளுடன் சாதாரணமாகத்தான் பேசிக்கொண்டிருந்தான். ஏன் கௌதம், சாராவும் நீயும் ஒரே வீட்டில் தான் இருக்கீங்களா? ஆமாம், ஏன்? இல்லை, சும்மா தான் கேட்டேன். இல்லை லேகா, இத்தனை நாளும் நாங்கள் ஒரே வீட்டில் தான் இருக்கோம். உனக்கே தெரியும். அப்படி இருந்தேன்னு இப்படி கேட்க என்ன ரீசன்? ஒன்றும் இல்லை கௌதம், ஜஸ்ட் லீவ் இட். இல்லை லேகா, நீ என்னை சந்தேகப்படுறியா? நான் தான் இந்த விஷயத்தை விட்டுற சொன்னேனே. திரும்பவும் எதுக்கு அதை பற்றியே பேசுகிற? இல்லை, எனக்கு தெரிஞ்சே ஆகணும். நீ என்னை சந்தேகப்படுறதானே? பரவாயில்ல கௌதம், இதெல்லாம் பெருசு பண்ணுற பொண்ணு நான் இல்லை. நீ தப்பே பண்ணியிருந்தாலும் நான் உன்னை அக்செப்ட் பண்ணிப்பேன். கோபத்தின் உச்சிரிக்கே சென்றவன், லேகா, எப்படி என்னை போய் உன்னால் இவ்வளவு கேவலமாக நினைக்க முடிஞ்சது? நான் என்ன அப்படி அலையவரன்னு நினச்சியா? அதன் பிறகு தன் தவறை உணர்ந்தவள் கௌதம் சாரி என்றாள். என்னது சாரியா? நீ கூட தான் வெளிநாட்டில் இருக்க. நான் நினச்சா உன்னை எப்படி வேணால் தப்பாக பேச முடியும். ஆனால் ஏதாச்சும் நான் தப்பாக பேசியிருப்பேனா? சீச்சி, நீ இவ்வளவு கேவலமான புத்தியோடு இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. கௌதம், ஸ்டாப் இட். என்ன பேசுகிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. என்னது ரைட்ஸ் இல்லையா? எனக்கு எப்படி உன்னோட இந்த புத்தி தெரியாமல் போச்சுன்னே தெரியல. உன் மேலே அவ்வளோ லவ் வச்சு தொலைச்சிட்டேன். என்னோடய லவ்க்கு உனக்கு கொஞ்சமும் தகுதி இல்லையோன்னு எனக்கு தோணுது லேக்கா. கௌதம், சாரி. எனக்கு அந்த சாரா மேலே கொஞ்சம் டவுட்டு. அதுவும் அவளாக உங்களுக்கு வைஃபாக நடிக்க சம்மதிச்சால, அதனால தான். உங்ககிட்ட ஏதாவது அட்வான்டேஜ் எடுத்துப்பாளோன்னு கொஞ்சம் பயம் கௌதம். அதனால தான் பொறாமையில் அப்படி பேசிட்டேன். உனக்கு அவ்வளோ பயம் இருந்தால் நான் முக்கியம்னு நினச்சிருந்தா அங்கேருந்து என்ன கல்யாணம் பண்ணியிருக்க வேண்டியது தானே?
அவள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கவும், உன்னால் முடியாதுல்ல, இப்போ கூட எல்லாத்தையும் விட்டுட்டு வா, உடனே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இல்லாட்டி இப்படி சந்தேகப்பட்டு பேசுகிறதா இருந்தால் எனக்கு கால் பண்ணாத என்று விட்டு ஃபோனை வைத்து விட்டான். அவள் அந்த அளவிற்கு சந்தேகப்பட்டு தன்னை பேசுவாள் என்று அவன் கனவிலும் நினைத்ததில்லை. உள்ளுக்குள் ஏதோ உடைவது போல் தோன்றியது. அது நிச்சயம் அவள் மீது அவன் கொண்ட காதலாகத்தான் இருக்கக்கூடும். மீண்டும் பழைய மாதிரி அவளிடம் அவனால் இருக்க முடியுமா என்கின்ற சந்தேகம் அவனுக்கு வலுப்பெற ஆரம்பித்தது. எப்படியோ அவளுக்கு ஏற்பட்ட சந்தேகம் அவர்களிடையே பெரிய பிளவை ஏற்படுத்தியது மட்டுமே உண்மை. அதன் பிறகான 2 வாரங்கள் மிகவும் சலிப்பான நாட்களாக கடந்தது. அன்று ஆஃபீஸில் இருந்து சீக்கிரமே வந்தவன் சாராவிடம் சென்றான். சாரா, பாட்டி டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாங்க, வரியா போய் பார்த்துட்டு வரலாம். வரேன் பாஸ் என்று ரெடியாகி வந்தவளை கூட்டிக் கொண்டு அவர்களின் வீட்டிற்கு கிளம்பினான். அவர்கள் சென்ற பொழுது பாட்டி நன்கு அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார். சாரா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகலாம்ல? சரி பாஸ், எனக்கு ஆஃபீஸில் ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்குது, மறந்தே போயிட்டேன். நான் போயிட்டு வரேன், அது வரைக்கும் இங்கே இருக்கியா என்று கௌதம் கேட்டான். இருக்கேன் பாஸ், நீங்கள் போயிட்டு வாங்க என்று சொல்லி அவனை அனுப்பி வைத்தாள். சிறிது நேரத்தில் வெளியில் சென்ற கௌதமின் அப்பா அப்பொழுதுதான் வீட்டிற்குள் நுழைந்து கொண்டிருந்தார். அவளை கண்டதும் எதுவும் பேசாமல் உள்ளே சென்று விட்டார். சிறிது நேரத்திலேயே அவர் மீண்டும் வெளியில் செல்ல போக பார்க்க அவர் முன் வந்து நின்றவள், அங்கிள் சாரி அங்கிள் என்று பேச ஆரம்பித்தாள். எதுக்குமா சாரி? அதெல்லாம் எனக்கு வேணாம், வழியே விடு. அங்கிள், நான் பண்ணது தப்பு தான், அதுக்கு உங்ககிட்ட சாரி கேட்கணுன்னு தோணுச்சு. பட் அதுக்காக நீங்கள் என்னை மன்னிச்சு என்னை ஏற்றுக்கணுன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை அங்கிள். நான் உங்களோட அப்பா மாதிரி தான் நினைக்கிறேன். என்னோடய அப்பா இப்போ இருந்திருந்தாலும் நான் பண்ண காரியத்துக்கு என்னை கண்டிப்பாக மன்னிச்சிருக்க மாட்டாங்க தான். ஆனால் நான் உங்களை சொத்துக்காகவோ வசதிக்காகவோ உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிட்டேன்னு மட்டும் நினைக்காதீங்க அங்கிள். நான் அப்படி நினைக்கலம்மா. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? அப்புறம் ஏன் உங்கள் பையனை ஒதுக்கி வச்சுருக்கீங்க? நான் உங்கள் கேஸ்ட் இல்லைங்கிறதாலையா, இல்லை நான் உங்கள் ஸ்டேட்டஸில் இல்லைங்கிறதாலையா? அது எதுவுமே இல்லை சாரா. நீங்கள் என்கிட்ட சொல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டது தான் என் கோவத்துக்கு காரணம். சாரா, உனக்கு தெரியுமா, உனக்கு என் பையனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நானும் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். ஆனால் கௌதம் கொஞ்சம் ஒரு மாதிரிமா. அவன் பிறக்கும் பொழுதே பணக்கார இளவரசனாக பிறந்தவன். பணம் இல்லாதவங்கன்னா கொஞ்சம் இழப்பமாக தான் பார்ப்பான். அதுவும் ஏழைங்கன்னா பணத்துக்காக எதுக்கும் துணி வாங்கின பேட் திங்கிங் அவனுக்கு அதிகமாகவே இருந்தது. அதனால தாம்மா உன்னுடைய கேரக்டருக்கும் அவனுடைய கேரக்டருக்கும் கொஞ்சம் கூட செட் ஆகாதுன்னு நான் நினச்சதால தான் என் ஆசையை எனக்குள்ளே புதைச்சிக்கிட்டேன். ஆனால் சாரா, எனக்கு இப்போவுமே ஒரு சந்தேகம் உள்ளுக்குள்ளே அரிச்சிக்கிட்டே இருக்குது. சந்தேகமா? என்ன அங்கிள்? கௌதமும் நீயும் நிஜமாவே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? அவள் நிச்சயமாய் அவரிடமிருந்து இந்த கேள்வியை எதிர்பார்க்கவில்லை. முகத்தில் இருக்கும் மாறுதல்களை சமாளிக்க பெரும் சிரமப்பட்டவள், ஏன் அங்கிள் இப்படி கேட்குறீங்க? நாங்கள் உண்மையாகவே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். அப்படியா? யார் ஃபஸ்ட்டு லவ்வை ப்ரப்போஸ் பண்ணது? இவர் இப்படியெல்லாம் கேள்வி கேட்பார் என அவள் கனவிலும் நினைக்காதவள் கடவுளிடம் மன்னிப்பை வேண்டியபடியே வாய்க்கு வந்த பொய்யை சொல்ல தொடங்கினாள். அது அங்கிள், நான் தான் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணேன். நீயா? அதுக்கு கௌதம் உடனே ஒத்துக்கிட்டானா? இல்லை அங்கிள், ஃபஸ்ட்டு அவர் ஒத்துக்கலை. அது மேபி எங்களுக்குள்ளே இருக்க டிஃப்ரென்ஸ்னால அவர் ஒத்துக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் 1 மந்த் கழிச்சு அவரே என்கிட்ட லவ்வை ப்ரப்போஸ் பண்ணார் அங்கிள். அவள் சொன்ன போயே அவரும் நம்பி ஏமாந்து தான் போனார். சரிம்மா, எனக்கு வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் என்று கிளம்பி சென்று விட்டார். அவர் சென்றதும் கௌதம் வந்துவிட இருவரும் சேர்ந்தே பாட்டியை பார்க்க சென்றனர். பாட்டி அவ்வப்பொழுது எழுந்திருந்தார். வந்துட்டியாடா கௌதம்? எங்கடா உன் பொண்டாட்டி? இதுதான் பாட்டி என்று சாராவை சுட்டி காட்டினார். அவளை மேலும் கீழும் ஒரு ஆராய்ச்சி பார்வை பார்த்தவர் அவளை கைப்பிடித்து அருகில் அமர்த்தி கொண்டார். நல்ல மகாலட்சுமி ஆட்டம் லட்சணமாக இருக்காமா என்று நெற்றி முறித்தவர், ஏமா ஒரு பொட்டு வைக்கக்கூடாது? கல்யாணமான பொண்ணை இப்படி வெறும் நெத்தியோடு இருக்கலாமா என்று கேட்க சாரா உடனே கௌதமை நோக்கினாள். பாட்டி, அவள் பொட்டெல்லாம் வைக்க மாட்டா, அவள் கிறிஸ்டின் பாட்டி. எனது கிறிஸ்டினா? அதிர்ச்சி அப்பட்டமாக தெரிந்தது அவர் குரலில். ஏண்டா தீ இப்படி போச்சு? உனக்கு காதலிச்சு கல்யாணம் பண்ண போயும் இந்த கிறிஸ்டின் பொண்ணு தான் கிடைச்சாளா? என்ன பாட்டி பண்ணுறது? எனக்கு இவ்வளோ தானே பிடிச்சிருந்தது. என்ன பண்ணிடிய பேரனை மயக்கன என்று அவரின் ஆக்ரோஷமான கேள்வியில் சாரா விதிவிதித்து போனாள். பாட்டி நிறுத்துங்க என்று கௌதம் கத்தியும் விட்டான். டே, என்னடா இவளுக்காக என்னையே கத்துறியா? காதலாம் மண்ணாங்கட்டியான். எதுவுமே இல்லாத ஒரு அன்னக்காவடி என் பேரனுக்கு பொண்டாட்டியாக இருக்கிறத என்னால் ஒரு நாளும் ஏற்றுக்க முடியாது. இவளை கதற விரட்டி அடித்து உனக்கு வேறு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் பாருடா, அப்போ தெரியும் உன் பாட்டி யாருன்னு. உங்களுக்கு மனசில் கொஞ்சமாச்சும் ஈரம் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் இப்படி கேவலமாக பேசுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக சாராவை கூட்டிகிட்டே வந்திருக்க மாட்டேன். சாராவா என்று அவள் கையை பிரித்து கொண்டு அந்த வீட்டை விட்டே வெளியேறி விட்டான். காரில் ஏறி அமர்ந்தும் கூட அதிர்ச்சி குறையாமல் அமர்ந்திருந்த சாராவை உலுக்கியவன், என்ன பலமான யோசனை? என்ன பாஸ், உங்கள் பாட்டி பழைய காலத்து வில்லி மாதிரி பேசுகிறாங்க. நானாக இருக்க இதையெல்லாம் தாங்கிக்கிட்டேன். பட் நீங்கள் நிஜமாவே என்ன மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருந்தா அந்த பொண்ணோட நிலைமையை நினைக்கவே எனக்கு பயமாக இருக்குது. ஆனால் லேக்கா மேடம்க்கு கண்டிப்பாக இந்த பிரச்சனை எல்லாம் இருக்காதுல்ல? ஏன் சார் அப்படி சொல்கிற? ஆமாம் பாஸ், பாட்டி என்னை வெறுக்கிறதுக்கு சொன்ன எந்த ரீசனுமே லேக்கா மேடம்க்கு இல்லையே.
நீங்கள் கவலைப்படாதீங்க பாஸ், பாட்டிக்கு லேகா மேடமை ரொம்ப பிடிக்கும் என்று அவள் சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே கௌதமிற்கு உள்ளுக்குள் சுருக்கென்று ஒரு வலி பரவியது. அந்த வலி எதனால் என்று அவனால் பிரித்து கண்டுபிடிக்க முடியவில்லை. பாட்டி சொன்னதோடு நிறுத்தி கொள்ளாமல் அவள் நினைத்த காரியத்தை செயலிலும் காட்டினார். அடுத்த நாள் காலையில் கௌதம் இல்லாத நேரமாக பார்த்து வீட்டிற்கு வந்தவர் சாராவின் முன் வந்து ஒரு சூட்கேஸ் நிறைய பணத்தை திறந்து வைத்தார். இந்த பார் பொண்ணு, இந்த பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ என் பேரனை விட்டுட்டு ஓடி போயிடு. இல்லை எனக்கு பணம் வேணாம், புருஷன்தான் வேணும்னு ஏதாவது முரண்டு பிடிச்சா உன்னை ஆள் வச்சு ஈஸியாக முடிச்சிருவேன். அப்புறம் என் பேரன் மனசை மாற்றி எப்படி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ இந்த பணத்தை எடுத்துகிட்டு இங்கேருந்து ஓடி போகிறியா இல்லை இங்கே இருந்து சாக போறியா என்றவரது கேள்வியில் சாரா உறைந்து போய் நின்றிருந்தாள். கௌதமின் பாட்டி சாராவை மிரட்டவும் அதில் அவள் பயந்துதான் போனாள். ஆனால் சில நொடிகளிலேயே அந்த பயத்தை தூக்கி எறிந்தவள் அவருடன் சமாதானமாக பேசவும் ஆரம்பித்தாள். பாட்டி, எதுக்கு இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? ஃபஸ்ட்டு உட்காருங்க, இருங்க உங்களுக்கு தண்ணி கொண்டு வரேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றவள் கௌதமிற்கு ஃபோன் செய்து அனைத்து விஷயங்களையும் சொல்லிவிட்டாள். சாரா, கொஞ்சம் நேரமாக அவங்கள சமாளிச்சிட்டு உடனே நான் கிளம்பி வரேன். சமாளிக்கிறதா எப்படி என்று யோசித்தவள் தண்ணீர் எடுத்துக்கொண்டு அவரிடம் சென்றார். பாட்டி, இந்தாங்க தண்ணி குடிங்க. எனக்கு ஒன்றும் வேணாம். என்ன முடிவு பண்ணியிருக்க? முடிவா? என்ன முடிவு? உன்னை இந்த பணத்தை எடுத்துகிட்டு என் பேரனை விட்டுட்டு ஓடி போக சொன்னேன். ஓ, அதுவா பாட்டி? எதுக்கு அவ்வளோ அவசரப்படுறீங்க? கொஞ்சம் பொறுமையாக இருந்த. எதுவாக இருந்தாலும் மெல்ல பேசி முடிவு பண்ணிக்கலாம். என்னடி இன்னும் அதிகமாக பணம் எதிர்பார்க்குறியா? சிச்சி, என்ன பாட்டி நீங்கள் யாராச்சும் பணத்துக்காக புருஷனை விற்பாங்களா? அதுவும் நான் கண்டிப்பாக மாட்டேன்ப்பா. என்ன கொழுப்பா? இல்லை நீ இதுக்கெல்லாம் மசிய மாட்டேன். உன்னை கொன்னாதான் என் பேரனுக்கு விடுதலை கிடைக்கும். என்ன பாட்டி மிரட்டுறீங்களா? இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் என்று சாரா சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே கௌதம் அங்கு வந்து விட்டான். பாட்டி, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லைடா கௌதம், சும்மா தான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சும்மா பார்த்துட்டு போகிறதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய சூட்கேஸ்லாம் பணம் பாட்டி? சாரா அதற்குள் கௌதமிற்கு ஃபோன் செய்து சொல்லிவிட்டதை உணர்ந்தவருக்கு அவள் மீது கோபமாக வந்தது. பணத்துக்காகவும் உயிருக்காகவும் பயந்து என்னை விட்டுட்டு போகிற பொண்ணாக பார்த்து தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பேன்னு நினச்சிங்களா? சரி, உங்களால் சாராவுக்கு ஒரு சின்ன காயம் ஆனால் கூட உங்களால் என்ன உயிரோடவே பார்க்க முடியாது. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. கௌதம், என்ன வார்த்தை சொல்லிட்ட என்றவாறு அவனை நோக்கி வந்தவரை தடுத்தவன், சாராவை இந்த வீட்டை விட்டு துரத்துற எண்ணமெல்லாம் வச்சுருந்தா இனிமேல் நான் பார்க்க கூட நீங்கள் வரக்கூடாது. சிறிது நேரம் அசையாமல் நின்றவர், சரிடா, உனக்காக இவளை ஏற்றுக்கிறேன். என்ன பண்ணி தொலைகிறது? எல்லாம் என் தலைவிதி. சரி, நான் கிளம்புறேன் என்றவாறு சுட்கேஸை எடுக்க பார்க்க, அதை நான் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் முதல்ல வீடு போய் சேருங்க என்று அவரை துரத்தாத குறையாக அனுப்பி வைத்தான். அதன் பிறகுதான் சாராவால் ஒழுங்காக மூச்சு கூட விட முடிந்தது. பாஸ், என்ன இதெல்லாம்? என் பாட்டி இப்படி தான், எதுக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இரு. அவ்வளோ பணத்தை பார்த்த உடனே நானே கொஞ்சம் ஜெக்காயிட்டேன். ஒரு நிமிஷம் அதையெல்லாம் தூக்கிட்டு ஓடிடலான்னு கூட நினச்சேன். ஏமா ஓட மாட்டேன்? அப்படி நீ ஓடி இருந்தா அதுக்கும் ஏதாவது வச்சுருந்துருப்பாங்க. ஆமாம், இருந்தாலும் உங்கள் பாட்டி இவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்கக்கூடாதுங்க. இன்னும் என்னென்ன பிளான் வச்சுருக்காங்களோ நினைக்கவே பயமாக இருக்குது பாஸ். நிஜமாவே என்னை கொல்ற அளவுக்கு கூட போவாங்களா? சே, அது ஒன்றும் மிரட்டுறதுக்காக தான் சொல்லியிருப்பாங்க. அவங்களும் நல்லவங்க தான் சாரா. என்னமோ பாஸ், நீங்கள் சொல்கிறதால நம்புகிறேன், வேறு வழி இல்லையே. ஓகே பாஸ், நீங்கள் ஆஃபீஸ்க்கு கிளம்பலையா? போகணும். ஏன் நீ ஸ்கூலுக்கு போகலையா? கிளம்பிட்டு தான் இருந்தேன், அதுக்குள்ளே தான் பாட்டி வந்தாங்க. ஃபுல்லி அப்செட். இன்றைக்கி லீவ் தான் போடணும். ஓகே, கேரியான் என்று விட்டு அவன் கிளம்பி விட்டான். ஆனால் அடுத்த நாளும் பாட்டி மீண்டும் வந்து நிற்க சாரா மலைத்து போனாள். ஏன் இப்படி கல்லாட்டு நிற்கிறேன்? வந்தவங்கள வான்னு சொல்லி கூப்பிட்ற பழக்கம் கூட உனக்கு கிடையாதா? அப்படியெல்லாம் இல்லை பாட்டி, வாங்க உட்காருங்க. காஃபி சாப்பிட்றீங்களா? இல்லை டீ போடவா? இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. நல்லா என் பேரனை கைக்குள்ளே போட்டு வச்சுருக்கே, உன்கிட்ட அப்படி என்னத்தை கண்டானோ? அதை விடு. நீ குடும்பம் நடத்துகிற லட்சணத்தை பார்க்க தான் வந்திருக்கேன். போய் டீ போட்டு கொண்டு வர சொல்லு. யார்கிட்ட சொல்லணும்? யார்கிட்டயா? ஏன் வேலைக்காரி இல்லையா? இல்லை பாட்டி, நானே தான் சமைப்பேன். கிச்சன் மட்டும் என்னோடய டிபார்ட்மெண்ட், மற்ற எல்லாத்துக்கும் ஆள் போட்டுருக்கு. சரி, போய் டீ போட்டு கொண்டு வா. உன்கிட்ட நிறைய பேசணும். பாட்டி, நான் வேலைக்கு வேறு போகணுமே. லீவு போடு. ஸ்கூல் டீச்சராக போறியாமே, ஏன் உனக்கு வேறு வேலையே கிடைக்கலையா? என்னமோ பள்ளித்தோலை, அதில் எனக்கு என்ன இருக்குது? போய் சாப்பாடு ரெடி பண்ணு என்று சாராவை துரத்தி விட்டார். வேறு வழியின்றி உள்ளே சென்றவள் சமைத்து முடிக்கும் வரையிலும் வீட்டை அணுவணுவாக ஆராய்ந்தவர் என்றபடியே சமையலறைக்குள் நுழைந்தார். என்ன சமைச்சிட்டு இருக்க? அது பாட்டி, பருப்பு சாம்பாரும் காலிஃப்ளவர் குருமாவும் செஞ்சுட்டு இருக்கேன். வராதவன் வந்திருக்கேன், கறிகிரியாச்சும் எடுத்து சமைக்க மாட்டேன். பருப்பு சாம்பார் வைக்கிறானா? அதில் பாட்டி, எனக்கு அதெல்லாம் சமைக்க தெரியாது. ஏன் சாப்பிட மட்டும் தெரியுமா? பாட்டி, நான் பியூர் வெஜிடேரியன், நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். சப்பா சாமி, இது வேறையா? எங்கேருந்து தான் உன்னை பிடிச்சானோ? நீ சாப்பிட்டாட்டி போ. இனிமேல் எங்களுக்காக சமைச்சு பழகு. கௌதமுக்கு நான்வெஜ்னால் ரொம்ப பிடிக்கும். நீ சொல்கிறத பார்த்தா அவனை ரொம்ப பட்னி போட்டிருப்ப போலையே. சரி, வைக்கிற குழம்பையாச்சும் ஒழுங்காக வெயி. நான் போய் டிவி பார்க்குறேன். இது என்ன வாயா இல்லை சுடுசொற்கள் வீசும் வில்லா என சாரா அதிசயித்து போனாள். சமைத்து முடித்து அதை அவருக்கு பரிமாறிவிட்டு ஏதும் பேசாமல் அமைதியாகத்தான் உண்டார். அவளுக்கு அப்பாடி என்றிருந்தது. எதுக்கு நிற்கிற? உட்காரு. நீயும் சாப்பிட்றதுக்கு என்ன என்று அவர் கேட்கவும் அவளும் தட்டில் போட்டுக்கொண்டு சாப்பிட தொடங்கினாள். யார்கிட்ட சமையல் கற்றுக்கிட்ட?
அம்மா கிட்ட தான் பாட்டி. எனக்கு சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் நான் சமைச்சதை மற்றவங்க சாப்பிடும் பொழுது சந்தோஷமாக இருக்கும். இருவரும் பேசிக்கொண்டே சாப்பிட்டு முடிக்க அவள் அவளிடம் நெருங்கி வரவும் தொடங்கினார். சாரா டைனிங் டேபிளை சுத்தம் செய்து கொண்டிருக்கார். பாட்டி வெளியில் வந்து அவள் வைத்த பூச்செடிகளை பார்த்து கொண்டிருந்தார். வீட்டிற்கு பின்னாலும் இந்த ரோஜா செடிகளை பார்த்தவருக்கு வியர்ப்பு மேலிட்டது. அவள் இருக்கும் இடத்திற்கு வந்தவர், சாரா நீ வச்சிருக்க பூச்செடியெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. ஆனால் இத்தனை ரோஜா செடி எதுக்கு வச்சுருக்க? அதில் பூவும் இல்லையே. எனக்கு ரோஜா செடினா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அத்தனை செடி வச்சுருக்கேன். செடியெல்லாம் இன்னும் கொஞ்சம் வளரணும் பாட்டி. அப்போ தான் நிறைய பூ வரும். சரிம்மா நான் கிளம்புறேன். நாளைக்கு வேலைக்கு போயிட்டு எப்போ வருவேன்? ஈவினிங் 4 o'clock ஆகிடும் பாட்டி. சரி அப்போ நான் வரலாம்ல? என்ன பாட்டி இப்படி கேட்குறீங்க? ஆல்வேஸ் வெல்கம். சாரா நீ சிரிக்கும் பொழுது உன் கண்ணும் சேர்ந்து சிரிக்குதுமா. நீ ரொம்ப அழகாக இருக்க. என் கண்ணே பட்டுடும் போல என்று நெற்றி முறித்து சென்றவரை பார்த்த பொழுது அவளுக்கு உள்ளமும் நெகிழ்ந்து போனது. கௌதம் வந்தவுடன் சாரா நடந்த விஷயங்களை அவனிடம் கூற அவனுமே மகிழ்ந்து போனான். எப்படியோ பாட்டியையும் வழிக்கு கொண்டு வந்துட்ட. நிஜமாவே நீ கிரேட் தான் சாரா. பாஸ் அப்படியெல்லாம் தப்பு கணக்கு போடாதீங்க. உங்கள் பாட்டி எந்த நேரத்தில் எப்படி மாறுவாங்கன்னு தெரியாது. அதுவும் சரிதான். ஆனால் சாரா கொஞ்ச நாளைக்கு மட்டும் அவங்கள எப்படியாச்சும் சமாளிச்சிரு. அப்புறம் அவங்க நம்ம வரைக்கே வரமாட்டாங்க. சரி பாஸ் என்றவள் அவளது அறைக்கு சென்று விட்டாள். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு சென்று விட்டு அவள் வரும் நேரம் பாட்டி அவளுக்காக வீட்டில் காத்திருந்தார். அவரை சந்தோஷமான முகத்துடனேயே வரவேற்றவள் அவருடன் அமர்ந்து சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்தாள். ஏமா சாரா, வாட்ச்மேன் கிட்ட கறி எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன், சமைச்சிரு. பாட்டி விளையாடுறீங்களா? எனக்கு அதெல்லாம் சமைக்க தெரியாது. தெரிஞ்சுக்கோ, நான் சொல்லித்தரேன். நோவே பாட்டி ப்ளீஸ் விட்டுருங்க. அதெல்லாம் தெரியாது. நீ இன்னைக்கு சமைச்சே தான் ஆகணும் என்றவர் தானே நின்று அவளுக்கு சமைக்க உதவியும் செய்தார். ஒரு வழியாக சமையலை முடித்தவள் பாத்ரூமிற்கு ஓடி வந்து வாந்தி எடுத்தது தான் மிச்சம். சாரா கௌதமிற்கு ஃபோன் போட்டு அவனை சாப்பிட வர சொல்லு. இல்லை பாட்டி, அவர் டின்னருக்கு வீட்டுக்கு வரமாட்டார். வெளியவே சாப்பிட்டு வந்துடுவார். அம்மா பின்ன நீ இப்படி இலையும் தலையுமா சமைச்சு போட்டால் எவன் தான் வீட்டில் சாப்பிடுவான்? போ, நானே ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன் என்றவர் அவனுக்கு ஃபோன் செய்து வர சொன்னார். சிறிது நேரத்திலேயே வந்தவன், என்ன பாட்டி உனக்கு வேணும்? எதுக்கு உடனே புறப்பட்டு வர சொன்னேன்? ஏண்டா 8 மணி ஆகுது. என்னடா ஆஃபீஸில் உனக்கு வேலை? உன் பொண்டாட்டி உனக்கு ஆசையாக சமைச்சு வச்சிருக்கா, போய் சாப்பிடு. போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன் என்று குளிக்க சென்றவன் சென்ற வேகத்திலேயே திரும்பியும் வந்தான். இப்பொழுதெல்லாம் அவள் செய்யும் சமையலின் ருசி அவனுக்கு மிகவும் பிடித்து போய்விடவே அதற்கு அடிமையாகி கொண்டிருக்கிறான். டைனிங் டேபிளில் வந்தமர்ந்த பாட்டிக்கும் கௌதமிற்கும் பரிமாற ஆரம்பித்தாள். தட்டில் விழுந்த கறித்துண்டுகளை பார்த்து திகைத்தவன், சாரா நீயா செஞ்சா என்று கேட்டான். உடனே பாட்டி, ஆமாடா அவ தான் செஞ்சா, செய்யவே மாட்டேன்னு ரொம்ப அடம் பிடிச்சா. நான் தான் அதட்டி செய்ய சொன்னேன். இருந்தாலும் உன் பொண்டாட்டி இவ்வளோ ருசியாக செய்யக்கூடாதுப்பா என்றார். உடனே அவள் முகத்தை ஆராய்ந்தவனுக்கு எப்பொழுதும் சிரிக்கும் அவள் கண்கள் சோர்வில் தவிப்பது அப்பட்டமாக தெரிந்தது. சே என்று வேகமாக எழுந்தவன் பாட்டியின் தட்டையும் பிடுங்கி கொண்டு போய் சமைத்த அனைத்தையும் குப்பையில் கொட்டினான். பாட்டி அதிர்ந்து பார்த்து கொண்டிருக்க சாராவிடம் திரும்பியவனோ, உனக்கு அறிவில்லை? யாரோ ஏதோ சொன்னாங்கன்னா உடனே செஞ்சிருவியா? செய்ய முடியாதுன்னு சொல்கிறதுக்கு என்ன? இல்லாட்டி எனக்காச்சும் ஃபோன் பண்ண வேண்டியது தானே? உனக்கு பிடிக்காததை நீ செய்யணும்னு நான் என்னைக்காச்சும் உன்னை சொல்லியிருக்கேனா? இனிமேல் இன்னொரு வாட்டி இப்படி பண்ணால் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இப்போ எதுக்கடா எல்லாத்தையும் குப்பையில் கொட்டினேன்? அப்படி தான் பாட்டி கொட்டுவேன். இப்போ என்னத்தை சாப்பிட்றது? பட்னியாக தான் தூங்கணும். எனது பட்னியாவா? என்னோட எல்லாம் முடியாது. உன்னை யார் பட்னி கிடக்க சொன்னால்? நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு. எல்லா பிரச்சனையும் உன்னால் தான் வருது. நான் எதுக்கடா போகணும்? இதுவும் என் வீடு தான்டா. உன் பொண்டாட்டியை எனக்கு ஏதாச்சும் சமைச்சு தர சொல்லு. அவள் எதுவும் சமைக்க மாட்டா. நீ என்னமோ பண்ணி தொலை. வா சாரா போகலாம் என்று அவள் கையை பிடித்து கொண்டு அவளின் அறைக்கு கிளம்பி விட்டான். அவளை அங்கு விட்டு அவன் வேறு அறைக்கு செல்வதை பார்த்து கொண்டிருந்த பாட்டி அவள் அறைக்கதவை தட்டினார். கதவை திறந்தவள், என்ன பாட்டி வேணும் என்று கேட்டாள். இதை நீயும் அவனும் நிஜமாவே புருஷன் பொண்டாட்டி தானா? ஏன் பாட்டி அப்படி கேட்குறீங்க? பின்ன 2 பேரும் தனித்தனி ரூமில் தூங்கினா எப்படி தோணும்? நீயே சொல்லு. அதுக்கு என்ன பதில் சொல்வதென்று புரியாமல் சில நொடிகள் உழைத்தவள், அது பாட்டி எனக்கு பீரியட்ஸ், இந்த மாதிரி டைமில் நாங்கள் தனித்தனியாக தான் படுத்துப்போம். ஓ அப்படியா? நான் கூட என்னமோ ஏதுன்னு பயந்துட்டேன். நீங்கள் ஏதாச்சும் குழந்தையை தள்ளி போடுற மாதிரி ஐடியா எதுவும் வச்சுருக்கீங்களா? அவள் நாலாபுறமும் தலையை ஆட்டி வைத்தாள். நிறுத்து. இப்போ நீ இருக்குன்னு சொல்கிறியா இல்லை இல்லைன்னு சொல்கிறியா? ஒழுங்காக ஒரு குழந்தையை பெற்று கொடுக்குற வழியை பாரு. அதை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் கண்ணை மூடுவேன். சரி பாட்டி என்றவளை அவரை அனுப்பிவிட்டு வந்து படுக்கையில் தொப்பென்று விழுந்தாள். இவரை சமாளிப்பது இன்னும் கடினமாக இருக்கக்கூடும் என்று யோசித்தவளுக்கு அந்த பாட்டியை சூறாவளியாய் மாறி அவர்களின் வாழ்வை திசை திருப்ப போவதை தெரியாமல் யோசித்து தூங்கியும் போனாள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செல்குட்டீஸ். பாய்.